ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி வந்திருக்காரு. அவர் எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் இனி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஸ்ஸி எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா முதல்ல இந்தியாவில் இருக்க கொல்கட்டாவுக்கு வராரு. அப்புறம் அங்கே ஃபேன் மீட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து ஹைதராபாத் போகிறாரு. அதுக்கப்புறம் மும்பை, அப்புறம் அங்கேருந்து நியூ டெல்லி, அதுக்கப்புறம் கடைசியாக வந்தாரா வைல்ட் லைஃப் சென்டருக்கு மெஸ்ஸி விசிட் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ அங்கங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல கொல்கட்டாவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி வராரு உள்ள. அவங்க சுற்றி இந்த விஐபிங்கெல்லாம் அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சூழ்ந்துக்கிறாங்க. அந்த இடத்துல மெஸ்ஸி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ என்ன ஆகுது, ஃபேன்ஸு 3000 4000 டிக்கெட் கொடுத்து அவரை பார்க்கறதுக்காகவே ரொம்ப தூரத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க யாராலுமே மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியல. ஈவன் அந்த வீடியோவில் கூட மெஸ்ஸி அந்தளவுக்கு கிளியராக இல்லை பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன ஆகுது, ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி அங்கேயே பாட்டில்ஸை தூக்கி அடிக்கிறது, அங்கே ஸ்டேடியமில் இருக்க சேர்ஸ்லாம் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கலவரத்தை பண்ணியிருக்காங்க. மெஸ்ஸிக்குமே கொல்கட்டாவில் நடந்த ஈவெண்ட்டில் சரியான உடன்பாடு இல்லைன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட சிலையை கொல்கட்டாவில் திறந்துருக்காங்க. அதுவுமே அவர் நேரில் போய் தரக்கல, விர்ச்சுவலாக தான் திறந்துருக்காரு. அப்புறம் இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஹைதராபாத்தில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெஸ்ஸி கூட அவரோட டீம்மேட்ஸ் ரோட்ரிகோ டி பவுல், அப்புறம் லூயிஸ் சவுரஸ் இவங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மியூசிக்கல் செரிமோனி, இந்த வழக்கமாக ஒரு ஈவெண்ட்லாம் நடக்கும்ல, ஆடல் பாடல் இதெல்லாம் வந்திருக்கு. இதை பார்த்து கொல்கட்டாவில் இருக்கவங்க கற்றுக்கணுன்ற மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸிபிஷன் மாதிரி மெஸ்ஸிக்கு நல்லா பண்ணி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபேன் மீட்டப்பாக ஹைதராபாத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மும்பையில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ்லாம் மெஸ்ஸி வரான்னு தெரிஞ்சோடனே அந்த ஸ்டேடியமுக்கு யாருமே இந்த கொல்கட்டாவில் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸு மெட்டல்ஸு இதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பிறகு மெஸ்ஸியோட ப்ரெசன்ஸ் நல்லாவே தெரியுது. நான் சொன்ன மாதிரி அவங்க டீம்மேட்ஸும் வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் சுனில் சேட்ரி இவங்களாமும் மெஸ்ஸியை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியமில் எங்கள் யூத்துக்கான ஒரு ஃபுட்பால் கமிட்டியில் ஒரு பிளானை அங்கே இருக்கிற மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் அங்கே ப்ராஜெக்ட் மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நடத்திருக்காரு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டோட யங் ஃபுட்பால் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே மும்பையில் இருக்க க்ரௌட் ரொம்பவே பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ப்ரோக்ராம் ரொம்பவே நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெல்லியில் நடந்திருக்கு. மெஸ்ஸி அவரோட டிஷர்ட்ஸில் நிறைய சைன் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் தேங்க்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான ஃபங்க்ஷனாக டெல்லியில் நடந்திருக்கு. அது பிறகு மெஸ்ஸி அம்பானியோட இந்த இருக்குல்ல வந்தாரா வைல்ட் லைஃப் சென்டர் அங்கே போயிருக்காரு. அதுக்கப்புறம் அதை சுற்றி பார்த்துட்டு இப்படியே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பிஸ்னஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ரொம்பவே பெரிய பிஸ்னஸ் நடந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி வராருன்னா ஆப்வியஸாக கூட்டம்லாம் வரும். அதை வச்சு ஸ்டேடியமில் நிறைய டிக்கெட் பார்த்துருக்காங்க. அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களே ஓடிடிஸில், அவங்களுக்குமே நிறைய காசு வந்திருக்கும். அப்புறம் ஸ்பான்சர்ஷிப் வந்திருக்கு. இது மூலயமா ஒரு பிஸ்னஸ் சைடாக இப்படி இருந்தாலுமே நம்மளோட இந்தியன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபுட்பால் ஆடுறது எப்பயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்தியாவில் ஃபுட்பால் ஆடினா நம்மளால் ஜெயிக்க முடியாது, நம்மளால் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் இது பர்டிகுலராக யார் மேலே ப்ளேம் பண்ணுறதுலாம் தெரியல. இருந்தாலுமே இந்தியாவில் அப்படி ஒரு டேபு இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். மெஸ்ஸிலாம் என்கரேஜ் பண்ணுறாருன்னா அப்போ இந்தியன் ஃபுட்பால் இஸ் க்ரோயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவள்தான் இதெல்லாம் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.